Praise the Lord. The topic of today's devotion is Come, Holy Spirit, establish the kingdom of God within me. பரிசுத்தாவியானவரே நீர் வாரும், உம்முடைய ராஜ்யத்தை எனக்குள்ளும் என் மூலமாகவும் ஸ்தாபியும். For many years or centuries, the church did not present the whole message of the gospel. Rather, it has truncated it and part of it has been cut off. பல நூற்றாண்டுகளாக சபையிலே தேவ ராஜ்யம் என்பதை சுருக்கி விட்டாங்க. ஒரு சில பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டாங்க. முழுவதுமாய் ஆதி சபையை போல செய்யவில்லை. The message now we call as gospel is only a small portion of the real gospel. இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லுவது அது கொஞ்சம் தான். அதை சுவிசேஷம் ஒரு பகுதியை தான் இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லிக் The கொண்டிருக்கிறோம். gospel means good news, but there are so many messages on how to suffer, but not how to heal. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, தமிழ்ல நல்ல செய்தி. ஆனால் இன்றைக்கு உபத்திரவங்களை குறித்து அதிகமாய் தியானங்களும் உபதேசங்களும் இருக்குது. நமக்கு நல்ல செய்தியாக சுகமாக்குவதை குறித்தெல்லாம் இருப்பதில்லை. New Testament refers to the gospel as the gospel of the kingdom. It is unscriptural to leave out the word kingdom. புதிய ஏற்பாட்டில் இது ராஜ்யத்தின் நற்செய்தி என்று தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் முழுமையானது. வெறுமன நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்று சொல்லுவது ராஜ்யத்தை விட்டு விடுவதாகும். Yes, it is important to receive eternal life, but that's not the ultimate. The good news that God is willing to take over the government of humanity, that is the good news. இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி என்றால் தேவன் நம்மை அரசாள ஒரு அரசாங்கத்தை நமக்குள்ள ஸ்தாபிக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. God is willing to take man back into his government. நம்ம எல்லாரையும் அவருடைய அரசாட்சிக்கு கீழே வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாகி விட்டார் என்பதுதான் நற்செய்தி. The way we could say repent is, Lord, I've been going my own way, I'm doing my own thing, I've been believing what I wanted to believe, I'm setting my own standard, but I want to come back. நாம் மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகனும் ஆண்டவர் சொன்னபோது மனம் திரும்புதல் என்றால் நாம் நம்ம சொந்த வழியில் போனதுக்கு பதிலாக ஆண்டவருடைய வழிக்கு வருவது தான் மனம் திரும்புதல். Sin and sickness cannot exist in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த இதில் பல வசனங்களை வைத்து பாவமும் வியாதிகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே இணைந்து இருக்க முடியாது. The kingdom of God produces righteousness and healing. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியும் சுகமும் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். The driving out of diseases and demons by the authority of Jesus Christ brings the two kingdoms into focus and demonstrates the victory of the kingdom of light over the kingdom of darkness. சாத்தான் உடைய அசுத்தாவின் ஆதிக்கங்களையும் வியாதிகளையும் விரட்டி நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். All our personal needs and desires and problems have to take second place to coming of the kingdom of God. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய அன்றாட தேவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இரண்டாவது நிலைக்கு போக வேண்டும். If you want the kingdom, you have to start with the king. Without the king, there's no kingdom. ராஜ்யம் வேண்டும் என்றால் நமக்கு அந்த ராஜா வேண்டும். ராஜா இல்லாமல் ராஜ்யம் இல்லை. We have to bring the fruit. Without the fruit, we do not have the claim to the kingdom. ராஜ்யம் வருவதென்றால் அதற்கேற்ற கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த கனி இல்லாமல் ராஜ்யம் கிடையாது. As Christians, we try to pursue peace and joy, but without righteousness, there is no peace and joy. வசனத்தில் பார்க்கிறது போல நாம் ஒருவேளை நமக்கு சந்தோஷமும் சமாதானம் வேணும் என்று கிறிஸ்தவர்களாய் நம்ம தொடரலாம். ஆனால் தேவனுடைய நீதி முதலாவதாக வராமல் சந்தோஷமும் சமாதானமும் வராது. Amen. இதற்கு மேலாக இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர்தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், ராஜ்யத்தை நிறுவனம் செய்கிறார் என்று நம்ம பார்த்தோம். Holy Spirit is the administrator of the kingdom. இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிர்வாகம் செய்து அதை நடத்த விரும்புகிறார். The Holy Spirit is administrating, governing the kingdom of God in us and through us all over the world. That is why Holy Spirit is important. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மிகவும் முக்கியம். Praise the Lord.